ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரஜண்ட் தான் கேப்டன் ஆயிட்டாரு, இந்த வாரத்துக்கான தலை பிரஜண்ட் தான் அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலாக பரவிட்டு இருந்தது. ஆனால் அதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சு ரம்யா ஜோ அவங்க கேப்டன் ஆயிட்டாங்க. ஆமாங்க, இந்த வாரத்துக்கான தலை ரம்யா ஜோ. பிக் பாஸ் டீமில் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ரகசியமாக வச்சுக்கிற நியூஸ் எப்படியோ வெளியே கசியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிக் பாஸ்ல இருக்கிற பெரிய தலைங்க ஒரு தகவலை பிக் பாஸ் டீமுக்கு வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டீமுக்கே தெரியாம ரகசியமா ஒரு விஷயத்த பண்றாங்க. நேத்து கூட நீங்க பார்த்திருப்பீங்க, கனி எவிக்டட்னு அப்படின்னு நியூஸ் பரவலா எல்லாருமே நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நோ எலிமினேஷன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. கடைசி நிமிஷத்துல தான் இப்ப எல்லா டெசிஷனுமே எடுத்து அவங்க பிக் பாஸ நகர்த்திட்டு இருக்காங்க. நேத்து கூட ஆதிரா கடைசி நிமிஷத்துல தான் அவங்களுக்கே சொல்லப்பட்டு அவங்க பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்திருக்காங்க. அவங்களே இதை சொல்லியிருப்பாங்க லைவ்ல. ஏன் மேக்கப் த்ரெட்னிங் எல்லாம் பண்ணாம வந்துட்ட அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஒரு கேள்வி பாரு. அதுக்கு எனக்கே கடைசி நிமிஷத்துல தான் சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி நீங்க வைல்டு கார்டா பிக் பாஸ் உள்ள போறீங்கன்ட்டு. ஸோ அதனால நான் எதுவுமே என்னால் பண்ண முடியல, அதனால தான் நான் திடீர்னு உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆதிரை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிரை உள்ள வந்ததுனால டப்புன்னு தலை போட்டியில் ஆதிரையும் பங்களிக்க வச்சுட்டாங்க. ஆதிரை கேப்டன் ஆனா அந்த வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஏற்கனவே எஃப்ஜே மேல கடுங்கோகத்தில் வந்துக்கிறாங்க, அதனால எஃப்ஜேவை வச்சு செய்வாங்க. இது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பிக் பாஸ் எடுத்த முடிவு தான் ஆதிரையை தலை போட்டியில் கலந்துக்க வச்சது. அதன்படி பிரஜன், ரம்யா ஜோ, ஆதிரை 3 பேரும் விளையாடுறாங்க. செமையான சான்ஸ், ஈஸியான கேமு. ஒவ்வொரு உட்டன் போர்டா அடுக்கி கடைசியில் தட்டி விட்டா அது அப்படியே லைனா விழுந்து அந்த பந்தை போய் தட்டி விட்டு கீழே விழணும். இதுதான் போட்டி. நம்மலாம் இதை சின்ன வயசுல சிகரெட் அட்டையில அடுக்கி இதை நம்ம விளையாடுவோம். ஸோ இப்படி விளையாடக்குள்ள ஆதிரியும் காலி, நம்ம பிரஜனும் காலி. கடைசியில ரம்யா ஜோ அவங்க வெற்றி பெற்று தலையாயிட்டாங்க. இந்த வாரத்துக்கான தலை ரம்யா ஜோ. என்னையா நடக்குது இது? பாத்தீங்கன்னா 6வது வாரம் எவிக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறாங்க. இந்த வாரமும் நாமினேஷன்ல வராம இப்படியே தப்பிக்க வச்சு ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க நம்ம விஜய் டிவி. என்னத்தான் பண்ண போறாங்களோ அந்த ரம்யா ஜோவை வச்சுக்கிட்டு, எதுக்கு இப்படி காப்பாத்தின்னு வராங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சும்மா அப்படியே கூட்டத்துக்குள்ள மறைஞ்சு அப்படியே சுத்திட்டு தான் இருப்பாங்க ரம்யா ஜோ. கடந்த 3 வாரமா ஒரு கண்டென்ட்டும் கொடுக்காம சுத்தி வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ரம்யா ஜோவா தான் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிளேயர் எதுக்கு இந்த வீட்டில் வேஸ்டா இருக்கணும்ட்டு மக்கள் எல்லாருமே நினைச்சு இவங்களை வெளியே தூக்கி போடணும்னு இவங்களுக்கு யாருமே ஓட்டு போடவே இல்லை. ஓட்டு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல தான் இருக்கிறாங்க. இந்த வாரமும் எவிக்ஷன் லிஸ்ட்ல மக்கள் தூக்கி போட்டுருவாங்கன்னு எதிர்பார்த்தா கடைசியில கேப்டன் ஆகி எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. இவங்க கேப்டன் ஆகி என்ன பண்ண போறாங்க, யாருக்கு சொம்பு தூக்குவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரம்யாவை பொறுத்த வரைக்கும் பொறுமையே கிடையாது. யாராவது ட்ரிகர் பண்ணி விட்டுட்டா போதும், அப்படியே கையை நீட்டிக்கின்னு ஏறி சண்டை போட தான் வருவாங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காமா கொண்டு போகணும். முக்கியமா இந்த லிவிங் ஏரியால பிக் பாஸ் கூப்பிட போதெல்லாம் எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லி பிக் பாஸ் என்ன சொல்றான்னு கவனிக்க வைக்கணும். இத பாத்தீங்கன்னா போன வாரம் எஃப்ஜே அவங்க அருமையா பண்ணிருப்பா போல. யாராவது ஏதாவது பேசினா கையை தட்டி அப்படியே அடக்கி அந்த இடத்துல அமைதியை கொண்டு வந்துருவா போல எஃப்ஜே. ஆனா ரம்யா ஜோவோ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன அவங்களும் யாரையாவது சண்டை போட்டாங்கன்னா கூட சேர்ந்து சண்டை போட்டு கத்துவாங்க தான். என்ன பண்ணுவாங்க, பொறுமையா சொல்லி பார்ப்பாங்க. அப்படியும் கேட்கலையா உடனே ஒரு உட்டி மாட்டிக்கின்னு போய் பெட்ல படுத்துக்கின்னு கொஞ்ச நேரம் அழுவாங்க. அவ்வளவுதான் இவங்க பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த வாரத்துக்கான வீட்டு தலை கொஞ்சம் டம்மியா தான் வழி நடத்துவாங்க இந்த வாரத்தை. இவங்க இப்ப வைல்டு கார்டுல உள்ள வந்த டாக்ஸிக் கேங் கிட்ட கொஞ்சம் பயந்து தான் நடக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இவங்க அவங்களுக்கு சொம்பு தூக்கவும் தயாரா இருப்பாங்க. போன வாரம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சண்டை இல்லாம இருந்தது. எஃப்ஜே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருந்தா போல. இந்த வாரம் ரம்யா ஜோ தலைமையில கண்டிப்பா சண்டை வரும். அதுவும் வீக்லி டாஸ்க் பிசிக்கல் டாஸ்கா வந்துருதுன்னா இவங்களோட கேப்டன் பாடு படுதிண்டாட்டமா மாறிடும். கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் டாஸ்க் தான் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ அது கூட மைண்ட் கேம் தான், பிசிக்கல் கேமா ஒன்றும் இருக்காது. பட் அதுலயும் இங்க சண்டை வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ வார இறுதியில ரம்யா ஜோவை விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு கிழிக்க போறான்றது உறுதியாகிடுது இப்பவே. போன வாரம் ஃபுல்லா பாருக்கு சொம்பு தூக்கிய நம்ம ரம்யா ஜோ இந்த வாரம் தலை ஆனதுமே பாரு அப்படியே கைட்டி விட்டுட்டாங்க. ரம்யா ஜோ தலையானதுமே எல்லாருமே அவங்கள ஹக் பண்ணி வாழ்த்துறாங்க. பார்வதியும் சந்தோஷத்துல ஓடி ரம்யாவை ஹக் பண்ண வரக்குள்ள வெறும் கையை மட்டும் கொடுத்துட்டு உதாசனப்படுத்திட்டு போன மாதிரி தெரியுது ரம்யா ஜோ. அடுத்து வீட்டு தலை ஆனவனே டீம் எல்லாம் பிரிக்கிறதுக்காக ரம்யா ஜோ அவங்க கிச்சன் டீமை பிரிக்கிறாங்க. அதுல அமித், சபரி, திவ்யா கூடவே ஆதரையும் போட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வெசல் வாஷிங்க்கு வியானா, சாண்ட்ரா, வினோத் இவங்க 3 பேரும் வெசல் வாஷிங் டீமுக்கு பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் கிளீனிங்க்கு சுபிக்ஷா, பிரஜன், அரோரா, எஃப்ஜே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் கிளீனிங்க்கு
வீட்டுக்கு வந்து அப்படியே உத்து உத்து பாக்குறாங்க. அங்க யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கமருதீனும் விக்கல்ஸ் விக்ரம் பாரு இருக்கிறாங்க. கூடவே கனியும் இருக்கிறாங்க. உடனே கனியை தூக்கி வெஷல் வாஷிங் டீம்ல போட்டுட்டு பாரு பாத்ரூம் கிளீனிங் போட்டாங்க. கூடவே கமருதீன் வினோத் இருக்கா போல பாத்ரூம் கிளீனிங்ல. இத பார்த்த ரம்யா ஜோ, ஓ கூட கமருதீன் இருக்கா போலியா, பாரும் கமருதீனும் ஒன்னா இருக்க கூடாது, வேலை ஆகாது அப்படின்ட்டு கமருதீனை தூக்கி ஸ்ட்ரைட்டா வெஷல் வாஷிங்ல போட்டாங்க. இப்போ பாத்ரூம் கிளீனிங்க்கு கானா வினோத்தும் பாரும் மட்டும் தான் இருக்கிறாங்க. சரி விக்ரம் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கக்குள்ள விக்ரம் வந்து எனக்கு பர்சனல் அட்வைசர் அப்படின்ட்டு இவரு டாஸ்க் லெட்டர் படிக்க வேண்டியது, ஸ்டோர் ரூமுக்கு போய் அங்க என்ன கொண்டு வராங்களோ அதை எடுத்துன்னு வர்றது, காபி குடிச்ச கப்பை யாரெல்லாம் எங்கெங்க வச்சிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு கொடுக்குற வேலை இவர் வேலையா இருக்கு. அதுக்கு தனி பனிஷ்மெண்டா வந்து இவங்க வச்சிருக்காங்களாம். என்னடா இது புதுசா சட்டம்லாம் போடுறாங்க. நம்ம ரம்யா ஜோ மிக்சர் தின்னுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா பயங்கரமா திட்டம்லாம் போடுறாங்க. பார்வை இப்பவே ஒதுக்கிட்டாங்க. புது பதவியா விக்ரமுக்கு பர்சனல் அட்வைசர் பதவி வர கொடுத்துக்கிறாங்க. போற போக்க பார்த்தா நம்ம தான் வந்து தப்பா புரிஞ்சுக்கணும் போலயே. விஜய் பார்வதியை பாத்ரூம் கிளீன் போட்ட உடனே அவங்க முகத்தை வந்து பார்க்கணுமே. இருடி இரு, வீட்டு தலை ஆயிட்டு உன் திமுறை காட்டுற, என்னையே அடிக்க பாக்குறியா, என்னை யாராலும் அடிக்க முடியுமா, உன்னை வச்சு சேரண்டி அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே பேசுறது இங்க வரைக்கும் கேக்குது. ரம்யா ஜாவும் அதுக்கு தகுந்தபடி எல்லாருமே பெருமையா பேசுறாங்க. கனியை பேசுறாங்க, விஜய் பெருமையா பேசுறாங்க, விக்கல்ஸ் விக்ரம் பெருமையா பேசுறாங்க. ஆனா பார்வை ஒண்ணுமே பேசாம இந்த வார டார்கெட்டே நீ தாண்டி அப்படின்ற மாதிரி நடத்தி கொண்டு போறாங்க. மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.